Putri, pilihan melangkau generasi. வணக்கம் அன்பான உறவுகளே. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தித்திக்கும் தெல்லமுதாம் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியை உங்கள் அனைவருக்கும் நித்தம் வணக்கம். இதோ நித்தம் ஒரு முத்தாக நமது ஞாயிறு பேச்சு மலர்ந்துவிட்டது. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பேச்சாளரை தேர்வு செய்து சந்தித்த தலைப்புல நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை பேச்சை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நல்வாழ்வு குழு. கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஞாயிறு பேச்சு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் வற்றாத ஆதரவை கொடுத்த மக்களான நீங்கள். உங்களுக்கு தான் என்னுடைய முதல் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் இந்த மக்கள் நல்வாழ்வு குழுவை மிக சிறப்பாக மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவர் நமது நாடறிஞர் தன்னம்பிக்கை தளபதி உயர் திரு ரேகோ ராசு அவர்கள். நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைப்பாளராக குமாரி துர்கா தேவி வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவ்வேளையில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பை நம்ம பார்ப்போம். எல்லா தொழிலிலும் வெற்றி பெற எல்லாராலும் முடியும் என்ற அற்புதமான ஒரு தலைப்புல ஒரு அற்புதமான மனிதரை வந்து தேர்வு செய்திருக்கார் மக்கள் நல்வாழ்வு குழு. அவர் வேற யாரும் இல்லை, ஈப்போவை சேர்ந்த தொழிலதிபர் சதாசிவம் ஐயா அவர்கள். ஆகையால நானும் அவர் என்ன பேச போகிறார் என்று ரொம்ப ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கின்றேன். ஆகையால நேரத்தை கடக்காமல் மக்கள் வந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக வருவார்கள். ஆகையால நம்ம இப்பொழுது நம்ம 6 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடிக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையில் நம்ம ரேகோராஜ் ஐயா அடிக்கடி சொல்வார், நேரம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று. ஆகையால வரவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம இங்க வந்த அனைவரின் சார்பாக இன்றைய பேச்சாளர் தொழிலதிபர் உயர் திரு பாசத்துக்குரிய சதாசிவம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம் ஐயா. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இப்புலனத்தில் இருக்கும் அனைத்து நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப அவர் ரேகோ அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அழைப்புக்கு இணங்க நான் வந்து மீண்டும் இது வந்து ஒரு பல முறை வந்தாச்சு. பட் இருந்தாலும் இந்த முறை வந்து அவர் என்கிட்ட கேட்டுக்கணுங்க நான் வந்தது. ரேகோ அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தியிருக்கின்ற மலையரசன் அவருக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் இருக்கீங்க, எங்கேயும் விருந்தில் இருக்கீங்கன்னு தெரியல. ஓகே. இன்னொன்று வந்து திரைமறைவில் இருக்கும் துர்கா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே. நான் வந்து மின்னியல் துறையிலேருந்து இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நான் மின்னியல் துறை மட்டும் அல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற துறையும் சாரும் சில விஷயங்கள் வந்து உண்மையிலே நடக்கின்ற விஷயங்கள் நான் பகிர இருக்கின்றேன். குறிப்பாக வேண்டியது எடுத்துங்க. நான் வந்து இப்போ நான் தொடங்கினேன். தொழில் வெற்றி பெற எல்லாராலும் இது வந்து குறிப்பாக தொழில்னாலுமே எல்லா தொழிலையும் சாரும். ஒரு குறிப்பிட்ட தொழிலை மட்டும் அது வந்து பேசாது. அது என்ன கேட்டிங்கனாக்கா எந்த தொழிலுமே இருக்கட்டும், சாதாரண தொழிலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய பெருவாரியான தொழில் வரைக்கும், நாடு தலைவர்கள் பெருவாரியான தொழில் வரைக்கும் செய்யும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன் எல்லாருமே, மோஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிறு சிறு பிஸ்னஸ்லேருந்து அவங்க வந்து பிஸ்னஸ் தொடங்கலாம். யாருமே திடீர்னு வந்து அந்த தொழில்துறை தொடர்கிறது வந்து சரித்திரமே இல்லை. அதன் பிறகு இந்த நிறுவனம் வளர்ச்சி கண்ட பிறகு அவருடைய அடுத்த தலைமுறையினர் வந்து நிகழ்ச்சியை வந்து அதுவும் விரிவாக்கம் பிஸ்னஸ் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனால் முதல் தொடங்கும் போது சின்ன சின்ன தொழில்லேருந்து ஆரம்பிக்கும். நான் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தேன்றது வந்து நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஆரம்பத்தில் வந்து நான் ஒரு தொழில் துறையில் இருந்தேன். அதாவது மின்னியல் துறையில் வந்து ஒரு 15 ஆண்டுகள் நான் வந்து அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 15 ஆண்டுகள் வந்து நிறைய தொழில்நுட்பங்களை நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் நிறைய தொழில்நுட்பங்கள் எனக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு
30 பேர் வேலை செய்கிற அளவுக்கு இருந்தாங்க. இன்ஜினியரிங் துறை டைரக்டாக வந்து செமிகண்டக்டர் லைனில் இருந்தாங்க, மின்னியல் துறையில். அதன் பிறகு சில காரணங்களால் வந்து வியாபாரம் விடுபட்டு அந்த தொழில் விடுபட்டு மற்ற இதில் இருந்தேன். சில காலம் வந்து காப்புறுதியில் இருந்தேன். அப்படியே தொடங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு சில மிஷினோட உதவி பொருட்கள் வந்து என் கையில் வந்து கிடச்சி, கிட்டத்தட்ட ஒரு 50,000 பொருள்மான வழி இந்த பொருட்கள் வந்து கிடச்சிது. அதை நான் என்ன செஞ்சேன்னா, மற்ற இன வந்து ஆரம்பத்தில் கொடுத்து அதை வந்து பணமாக்கினேன். அந்த காலகட்டத்தில் சின்ன மின்னேற்றத்துறைக்கான பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்ததும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த மற்ற இனத்துக்காரன் வந்து என்னை வந்து பேரம் பேச ஆரம்பிச்சு, நீங்கள் வந்து எங்க கூட வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் வந்து அப்பதான் நினைச்சேன், நானும் வந்து ஒரு தொழிலாளியா ஆகலான்னு சொல்லிட்டு என் தொழிலை அப்போது நான் தொடங்கினேன். அதே மின்னல் துறை எடுத்து நான் வந்து என் தொழிலை வந்து தொடங்கினேன். அப்படி நான் தொடங்கும் போது ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு ஆரம்ப கட்டம் சாதாரண நிலையில தான் ஆரம்பித்தோம். ஆனால் நிறைய சர்க்கிள்கள் நிறைய பார்த்தோம், நிறைய தோல்விகளை பார்த்தோம், நிறைய சக்சஸ்ஃபுல் பார்த்தோம்ல. அந்த ரீதியில வந்து அந்த மின்னல் துறையை நாங்கள் செஞ்சு வந்தனால ரொம்ப கவனமா ஒரு ஸ்டெப்ஸ் நான் வந்து கவனமா செஞ்சுருந்தோம். அப்ப எப்படி இந்த பிசினஸ் வந்து வித்தியாசமா நம்ம கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு பிசினஸ் சிஸ்டத்தை உருவாக்கும். பிசினஸ்க்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும். பிசினஸ் சிஸ்டம் என்பது என்னன்னா, அது வந்து ஒரு முக்கியமான வழிமுறையா அமைஞ்சிச்சு. அந்த பிசினஸ் சிஸ்டம் தான் வந்து அது என்ன சொன்னா, அது வந்து வழிமுறை, அது கண்டிப்பா வந்து எங்க சிஸ்டத்துல பாய்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய நிறுவனத்துக்கு ஏற்றவாறு சில பிசினஸ் இதை நாங்க ஆரம்பிச்சோம். இது நீங்க நல்லா கவனத்தில் வச்சுங்க. சிஸ்டம் never fail. அது யார் வேணாலும் தப்பு செய்யலாம், அதை வழிநடத்துறது கூட தப்பு செய்யலாம், அதை எடுத்துக்கூட நிர்வாகி தப்பு செய்யலாம், ஒர்க்கர்ஸ் தப்பு செய்யலாம். ஆனா அந்த சிஸ்டம்னு ஒண்ணு வந்து அதை முழுமையா கடைபிடித்தவர்கள் விழுந்ததா சரித்திரமே இல்லை. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், அது விழுந்ததா சரித்திரமே இல்லை. அது வந்து விழுந்த சரித்திரம் இல்லை. ஸோ அது நாங்கள் வந்து பிஸ்னஸ் சிஸ்டம் அதுல வந்து நிறைய வந்து முக்கியமா அது நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த அந்த சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டு அதை நாங்கள் கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ண சொல்லி நாங்கள் வந்து வலியுறுத்தி செய்யறோம். அதுக்குன்னு எங்களுக்குன்னு கண்டிப்பா ஒவ்வொரு தொழில்துறையில உள்ளவங்களும் சரி, தொழிலாளிகளும் சரி, இதை வந்து நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஏன்னா அந்த சிஸ்டம்னு ஒண்ணு நீங்க பில்ட் பண்ணல, நான் சொல்றேன்னா காலகாலத்துக்கு நீங்க இதை வந்து நீங்க சக்சஸ் ஆகிடுங்க. நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யலாம், நிர்வாகியா கூட இருக்கலாம், நிர்வாகி அதிகாரியா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், ஒரு டைரக்டரா, மற்ற கம்பெனி நிர்வாகி எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர்கள் இந்த ஒரு சிஸ்டம்னு ஒண்ணு சொல்லி அவங்க நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சாலும் அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல வந்து வழிமுறை, அதற்கான வழிமுறைகள் சொல்லுவாங்க. வழிமுறை கண்டிப்பா இருக்கு. அதன் பிறகு நாங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு நாங்க வந்து குறிப்பா அந்த 2012 வந்து எங்களோட துறையை ஸ்டார்ட் பண்ண பிறகு நாங்க வந்து நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சோம். ஃபெயிலியர், நிறைய ஃபெயிலியர் நாங்க பார்த்தோம். நிறைய ஃபேஸ் பண்ணோம், நிறைய சேலஞ்சும் பார்த்தோம். அந்த சேலஞ்சுனா கட்டுக்கடங்காது. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க யாரு என்ன தொழில் வேணாலும் சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். யாருமே வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாத வந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு பாருங்க. நான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா ஃபெயிலியர் என்பது, அதாவது நம்ம ஒரு ஃபெயிலியர் சேலஞ்சு வந்துட்டு அதுதான் ஒரு மனிதனை பக்குவமாக்கும், பலப்படுத்தும். இது என்னுடைய பார்வையில நான் நிறைய பார்த்துட்டேன். அந்த ஒரு ஃபெயிலியர் வரும்போது அவங்க நிறைய அனலைஸ் பண்ண தெரியும். அந்த இதுல வந்து நாங்க வந்து அந்த ஃபெயிலியர் வந்து பார்த்தோம்னா அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். முதல் முறையாக நான் வந்து பெங்களூருக்கு எங்க டீம் போயிருந்தோம். கரெக்டா இதெல்லாம் பேசப்பட்டது.
அதன் பிறகு பெங்களூர்ல போய் நாங்கள் போய் ஒரு அந்த பிஸ்னஸ்க்கானதெல்லாம் பேசி ஒரு 50% பேமெண்ட் எடுத்துட்டோம். போய் முதல் நாளே அது சக்ஸஸ் ஆக்க முடியல, ஃபெயிலியர் ஆச்சு. யூ ஹேவ் டு ஃபேஸ் த ஃபெயிலியர். என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் டே வந்து அவங்க பேக்கப் பண்ணி போக சொல்கிறாங்க. வேணா, நோ பாயிண்ட் செய்யுங்க, பிகாஸ் இது வந்து எங்களுக்கு அவருடைய உடன்பாடு இல்லை, நிறைய சிஸ்டம் இல்லை. எங்களுக்கு வர வேண்டிய ஆட்கள் வந்து இதனால வர முடியல எங்களோட கூட இருந்தது. அப்போ என்ன செஞ்சோம், வரும்போது நான் ஒரு வாக்கு சொல்லிட்டு வந்தேன் அவர்கிட்ட, அந்த எம்டி கிட்ட சொல்லிட்டு வந்தேன், யூ கிவ் மீ அ சான்ஸ், கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் வந்து எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணோம். அது எப்படி சொல்லுவாங்கனாக்கா, எந்த ஒரு காலத்துலையும் யார் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆஃப் ஆனாலும் சரி, எங்கள் நிறுவனத்தில் வந்து நிறைய வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் இது செய்வோம். அந்த வருங்காலத்தில் இன்னும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செய்வோம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ராப் ஆஃப் ஆகுதுன்னா நாங்கள் வந்து அதை ஆய்வு செய்வோம். முதல்ல வந்து அதன் தோல்வி வந்து என் மூலியமா வந்ததான்னு நான் செக் பண்ணேன். இந்த தோல்விக்கு முதல் காரணம் நான் கேட்பேன். அது ரொம்ப கேட்பேன். இதுக்கு தோல்வி முதல்ல என்னோட வந்ததா, என்னுடைய நிறுவனத்தில் வந்ததா, என்னை சார்ந்தவர்கள் வந்தான்னு சொல்லி பார்ப்பேன். அதை நாங்கள் ஆய்வு செஞ்ச பிறகு அதை தான் என்ன செய்வோம், ஆங்கிலத்தில் வந்து அழகான ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, R&Dன்னுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த தொழில் தான் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டதுனாக்கா ஒரு ஆய்வு செய்வது, ஆய்வும் அதன் மேம்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஆய்வும் மேம்பாடு, அதுதான் R&D. பெரிய பெரிய நிறுவனத்துல இதை பெரிய ஸ்கேல்ல கொண்டு போவாங்க. இப்போ மின்னியல் துறையும் சரி, எந்த ஒரு டெவலப்மெண்ட், அப்போ கார் மேனுஃபேக்சரிங் சரி, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகுது, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தனியாக வச்சிருப்பாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் கூட தான் செய்யக்கூடிய பிஸ்னஸை வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ண தெரிலன்னா உங்களோட பிஸ்னஸ் வளராது. வெற்றி மட்டும் பார்த்துட்டு இது போதும்னு நினைக்கிற அப்படி இல்லை. வெற்றியை பிறகு அதை இன்னும் மேலும் வெற்றி அடைக்க நம்ம என்ன ஆய்வு செய்யணுன்றத முதல்ல பார்த்தாங்க. அதை தொடர்ந்து அதை வந்து அந்த ஆய்வு செய்ய அதை மேம்பாடு எப்படி பண்ணும், டெவலப்மெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சமான எங்கள் துறையில் நான் பயன்படுத்தி வந்து நம்ம டெவலப் பண்ணேன். எதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்க செய்யணுன்றதை பார்ப்போம். அது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதை தொடர்ந்து அது நம்ம செய்யும் போது என்ன செய்யணும்னா, அதை பழக்கத்துக்கு கொண்டு பழக்கமாக்கணும். அதை வந்து பழக்கமாக்கணும். அதை தான் சொல்லுவாங்க, பழக்கம் அதை வழக்கமாக்கணும். வழக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும். நீங்க வழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதுவே வாழ்க்கையாயிடும். வாழ்க்கைன்னா நம்ம இந்த நடைமுறை வாழ்க்கையில உன்னுடைய வியாபாரத்துக்கான வாழ்க்கை, உன் தொழிலுக்கு உள்ள வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அதனால என்ன மாற்றம் வரும்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை ப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸ் வரும். ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஹேபிட் வரும். அந்த ஹேபிட் வந்து என்ன செய்யணும்னா, அந்த நீங்க செய்யக்கூடிய தொழில், நீங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே வந்து இதனால வந்து அந்த பழக்கம் அதுவே வந்து உங்க விரிவாக்கத்துக்கான வாழ்க்கை மாறும், கண்டிப்பா மாறும். அதன் பிறகு அந்த ப்ரொடக்டிவ் ஹேபிட்ல வந்து நிறைய இது இருக்கு. அந்த ஹேபிட்ஸ் என்னன்னு ஒன்று நான் சொல்றேன், நீங்க வேணா குறிச்சுக்குங்க. அது வந்து நேர நிர்வாகம் ரொம்ப முக்கியம். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நான் நடைமுறையில நிறைய பேரை நான் பார்ப்பேன், நிறைய பேரை நான் சந்திப்பேன். அதுல பார்க்கும்போது தெரியும் அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்க நேர நிர்வாகம், ப்ரொடக்டிவான ஹேபிட்ஸ்ல வந்து நேர நிர்வாகத்தை எப்படி நீங்க வழி நடத்துறாங்கன்னு பார்ப்போம். எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் ஒரு நபர் 10 நிமிஷத்துக்கு முன்ன போயிருந்தோம், 5 நிமிஷத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த நிலை மாறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம் எல்லாத்துக்கும் முக்கியம். ஒரு தொழில் செய்பவருக்கும் சரி, ஒரு ப்ரொடக்ஷன், அது ஒரு மூச்சு மாதிரி, தன் உங்களுக்கோட மூச்சு மாதிரி. அந்த அளவுக்கு வந்து நேர நிர்வாகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து என்னெல்லாம் வந்து
டைம் மேனேஜ்மெண்ட் அவுட் சொல்லிடுவாங்க. ஐயோ நீ சொன்ன டைம்ல வர மாட்டேன், முத்திர அதை பிரேக் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் கண்டிப்பா வந்து நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்குள்ளார வாக்குறுதி எடுத்து நான் மாத்தினது நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்து வந்துட்டு ரிவ்யூ பண்றது. நம்ம செய்யக்கூடிய வேலையும் சரி, தொழிலும் சரி, எந்த தொழிலும் சரி, நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் எதுவுமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ண தெரியும். காலங்கத்தில் எந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், மதிய நேரம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம், மதிய நேரம் சாப்பிட்டோம், ஈவினிங் டீ, நைட் டின்னர். அது இல்லை வாழ்க்கை, அது இல்லை வாழ்க்கை. நம்ம எப்பயுமே ரிவ்யூ செய்யணும். எங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் ரிவ்யூ செய்யணும். சேல்ஸ் ஆக்டிவிட்டிஸை வந்து ரொம்ப ரிவ்யூ பண்ணணும். முடிந்தால் டெய்லி செய்வோம். ஏன்னா 24 மணி நேரத்தில் எது வேண்டுமானாலும் மாறலாம். கண்டிப்பா மாறும். உங்களுடைய ப்ரொடக்ஷன் நீங்க வந்து ஆக்டிவா எவ்வளவுக்குள்ள நீங்க உங்க லைஃப் நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ, உங்க தொழில ஆக்டிவா இருக்கீங்களோ, within 24 hours lot of changes will happen in your business, your career. Don't அது ஒரே செக்கல் இருக்குனாக்கா அது வந்து ஒரு சாதாரண அந்த ப்ரொடக்ஷன் வேலை மாதிரி ஆயிடும். இது அப்படி இல்லை. எந்த தொழிலும் மாற்ற வேணும்னா நான் செய்யக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீங்க வந்து ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்துச்சா அதை மேம்படுத்த செய்யணும். இன்னொன்று எப்பயுமே பிளான் பண்ணணும். அடுத்ததுக்கு நம்ம பிளான் பண்ண செய்யணும். நாம் செய்யக்கூடிய ஒரு தொழிலையும் வந்து ப்ரையாரிட்டிஸ் செய்யணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி சொல்லி ஒரு இதை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியணும். சில பேர் எல்லா வேலையும் அப்படியே ரோஜா மாதிரி கலக்கிறோம். ரோஜா மாதிரி கலக்கிடுவாங்க. அது சரியா வராது. அப்புறம் ஒரு வாரத்தில் உட்காந்து தலையில கை வச்சு கொடுத்துருப்பாங்க. அது இல்லை. You have to put a prioritize. எது ஃபர்ஸ்ட் பார்ட்டி, எது செகண்ட் பார்ட்டி, எது தேர்ட் பார்ட்டின்னு சொல்லி எங்களோட நிறுவனத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா அதுக்கிட்ட ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டினா சிஸ்டம், செகண்ட் பார்ட்டினா ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். நாங்கள் நிறைய வந்து we build a system won't be failure நாங்கள் முன்னே ஆராய்ச்சி. ஸோ அந்த ரீதியில் வந்து அதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து வந்து உன்னுடைய தொழில் வளர்ச்சி நீங்க போகும்போது நிறைய தடைகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல எந்த தொழில் செஞ்சாலும் தடைகள் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். முதல் தடைகள் என்ன? தடங்கல்கள், ஆப்ஸ்டிகல்ஸ் நிறைய. நாங்க எதை ஃபேஸ் பண்ணாலும் உடனடியே அதிரடி முடிவு அமுல் கொண்டுட்டு வரும். யார் எந்த ஊர்ல இருந்தா சரி இமீடியட்லி ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம். அது தட்டினக்கூடிய எல்லாரும் வந்து ஒப்புந்துருவாங்க. எதுக்குன்னா நம்ம வந்து அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில சமயம் அந்த வேலையை வந்து நீங்க பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஆப்ஸ்டிகல்ஸை ஃபேஸ் பண்ண தெரியும். தடைகளை நம்ம எதிர்நோக்க தெரியும். அதில் எங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை ஒன்று தள்ளி போடுது. தள்ளி போடுற வேலையை வச்சுக்கவே மாட்டாங்க. எப்பயுமே நாங்கள் எங்கள் கூட நாங்கள் பேசிக்கிறது we are not doing ordinary Indian business. ஆர்டினரி இந்தியன் பிஸ்னஸ். அப்போதான் நம்மளோட நம்மளோட தரம் உயரும் என்பதற்காக நாங்கள் எப்பயுமே நாங்கள் கொடுத்துக்கிற ஒரு வேர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்லோகன் வந்து we are not ordinary Indian businessmen சொல்லுவோம். அப்போதான் நம்ம இன்னும் தரம் உயர்வுக்காக நாங்கள் அதில் ரொம்ப கவனமாக. அது தொடர்ந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது இன்னொன்று வந்து தள்ளி போடுறது நிறையா அலட்சிய போக்கு எடுத்துருவோம். நீங்க நல்லா பாருங்க, அலட்சியமா இருக்கனால இலக்கு நம்மளோட இழப்பை பாரு. அந்த தூக்கி இழைச்சி போட்டீங்கன்னா அது இலக்கு அங்கதான் இருக்கு. லட்சியமே அதுலதான் இருக்கு. இதை ரொம்ப பேர் கவனிக்க மாட்டாங்க. என்ன வேலை செஞ்சாலும் அலட்சியம். ஒரு எந்த துறை எடுத்தாலும் அவங்க கிட்ட ஒரு அலட்சியம் வந்து இருக்கும், ஒரு சோகு இருக்கும், ஒரு தன்னைத்தானே உயர்த்திக்கூடிய தன்மை இல்லாம இருக்கு. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், அலட்சியம் வந்து நம்மளோட டவுன்போல். அதை தூக்கிட்டு லட்சியம் பண்ணுனா அலட்சியத்தை நீ எடுத்தாகணும். இது நாங்க ஒண்ணு. இன்னொன்னு இது ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்துல வந்து இன்னொன்று வந்து பிஸ்னஸ் செய்யறவங்களுக்காண்டி உருவாக்கப்பட்டது கஸ்டமர் பேஸ். நான் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். இப்ப நான் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சா
நான் அந்த அந்த நிறுவனத்துக்கு வந்து நான் வந்து எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். அது வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த். அந்த நிறுவனத்துல என்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவேன். நான் மற்ற தொழில் செஞ்சேன்னா அந்த அந்த தொழிலுக்கு ஏற்றவாறு எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுல வந்து ஈடுபடும். நாங்க வந்து எங்களுடைய துறை வந்து எங்களுடைய பிசினஸ் சென்டர் வந்து நாங்க யாரை நம்பி செய்ய முடியும், யாரை நம்பி நாங்க வருமானம் தர முடியும், யாருக்கிட்ட நாங்க வருமானம் காட்ட முடியும் சொல்லுங்க? கஸ்டமர் பேஸ் இருக்க ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தை திறக்கும் போது ஒரு 3 வருடம் கஸ்டமர் பேஸ் இருந்தாங்க, நம்ப மாட்டேன். ஓ இந்தியன் பிசினஸ் தென் இந்த துறை வந்து உங்களுக்கு பொருத்துமா, உங்களுக்கு அதை நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவமானம், நிறைய அவமானங்களை சந்திச்ச பிறகுதான் நாங்கள் பேசுவோம். அது மட்டுமல்ல, இந்த துறையில வந்து நாங்கள் வந்து அந்த கஸ்டமர் பேஸை வந்து அதுல ரொம்ப கவனம் செலுத்தோம். கடந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நாங்க நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், ஒரு கஸ்டமரை நாங்கள் எங்ககிட்ட உள்ள கஸ்டமர் வந்து என் தலைமுறையை தவிர்த்து அடுத்த தலைமுறை வரைக்கும் போய் சேர்ந்தது. ஸோ அதற்காக வேண்டிதான் எங்க உடன் இருப்பவர்களே சேர்ந்து நாங்கள் வந்து கடுமையா உழைக்கக்கூடிய ஆள்கள். உழைப்பு ஒன்றே ஒரு மனிதனை வந்து ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும்னு நான் பெரிதும் நம்புறேன். ஸோ அந்த ரீதியில வந்து நம்ம கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா வச்சுருப்போம். அவங்க கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் பார்த்து. ஸோ அதனால வந்து நான் அதில் ரொம்ப வந்து கவனம் செலுத்தினது, நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த கஸ்டமர் பேஸ் வந்து எப்படி கொண்டு போகணுன்றதை நாங்கள் வந்து ரொம்ப ஒரு கஸ்டமரும் நாங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடியவங்க. நாங்கள் அதுக்கான சர்வீஸ் செய்கிறோம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் எல்லாமே. ஸோ ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. இது நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் பாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். எழுத்துப்பூர்வமான உடன்பாடு நிறைய இடத்துல செய்ய முடியும். ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு நம்ம ஒரு ஆண்டும் நீங்க யார் என்ன தொழில் செஞ்சாலும் என்ன பிசினஸ் பண்ணாலும் முதல் ஆண்டு நீங்க எதுவுமே வேணாம், நான் இப்படி செஞ்சேன்னா சரி முடிஞ்சா பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன்னா அது நிலை வேற. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது உன்னுடைய நிறைய கடந்து வரும் பாதைகளை நீங்க ஒரு டேர்ம்ஸ் ஒரு காலகட்டம் தாண்டும் போது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுல டாலர் அண்ட் சென்ஸ் இருக்கு, மணி இருக்கு, உங்களுடைய பிசினஸ் அல்டிமேட் வந்து டாலர் சென்ஸ் உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கு, உங்களுடைய திறமை ஒளிஞ்சிருக்கு, உங்களுடைய சர்வீஸ் எப்படின்னு சொல்லி வந்து ஒரு கஸ்டமர் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனா வேர்பலி 1000 பேசுவோம், அழகான வார்த்தைகள்லாம் பேசுவோம் அவங்க. ஆனா அந்த நடைமுறையில நீங்க வரணும்னா எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை இருக்கு. இதை செய்யாம நிறைய அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய போராட்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, டாலர் இன்சூரன்ஸ் ஒரு சின்ன கதை. இது வந்து கதை இல்லை, நடந்த உண்மையை நான் சொல்றேன். சிங்கப்பூருக்கு போயிருந்தேன், காடியில் டிராவல் பண்ணி ஒரு இன்ஜினியரிங் பார்ட்ஸ் எடுத்து, இது வந்து கடந்த காலத்துல அங்கிட்டு போயிட்டோம். போகும்போது எங்கள் சிங்கப்பூர் கஸ்டம் நிப்பாட்டிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க, இந்த பார்ட்ஸ் வந்து நீங்க வந்து அந்த நாட்டை கடக்கும் போது நீங்க வந்து டேக்ஸ் கணிசமா கட்டணும், ஏன்னா நீங்க அதுக்கு அந்த இது செட்டன் பார்ட்ஸ் வந்து வேல்யூ இருக்கு. சரி என்ன பிரச்சனை போட்டுருங்க அப்படின்னா போட்டாங்க. 105 cents அவ்வளவுதான் தொகை, ஒரு சின்ன அமௌண்ட் தாங்க. ஸோ நாங்கள் கட்டிட்டோம். சிங் டாலர் கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது கொடுக்கல, ரிசிப்ட் கொடுக்கல. நான் போயிட்டு ஆக்சுவலி வாட்ஸ்அப் பண்ண என்ன எதனால வெயிட் பண்ணிட்டு பார்த்தா, அந்த 95 cents அவன் பேலன்ஸ் 5 cents வந்து அவன்கிட்ட இல்லை, அந்த அவனோட இதுல இல்லை. நம்மளா என்ன செய்வோம், கீப் த சேஞ்ச். நிறைய இடத்துல சொல்லுவோம் கீப் த சேஞ்ச். அவன் கேட்டான் பாருங்க சிங்கப்பூரியன்ஸ், நான் கேள்வி, where you want me to keep your 5 cents? Singapore don't like to keep your Malaysian money in town. நடந்த உண்மை அன்னைக்கு எனக்கு உணர்த்தினாங்க.
பணத்தோட வேல்யூ. நாணயம் ரொம்ப முக்கியம். நாணயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பார்த்தோம். அதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, யூ டோன்ட் கீப் மை மணி, ஐ டோன்ட் ஹோல்ட் யுவர் மணி. என்னோட காசு, என்னோட பணம் வந்துட்டு இது வந்து அது மட்டும் அல்ல, எங்களுடைய வியாபாரம் இன்றைய வரை செய்யும்போது அதை நிறைய இடத்துல நீங்கள் வந்து பயன்படுத்த. எங்களுக்கான இது வந்து பணத்தை பற்றியது, பணத்துக்கான நாணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாணயம் வந்து அதில் வந்து நிறைய விஷயம் அதை வந்து ஒழிஞ்சிட்டு. நீங்க நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பணம் பணம் முக்கியம், வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் பணம் தான் வாழ்க்கைன்றது நம்ம வந்து அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய தேவைகள், பணம் வந்து முக்கியம், பணம் தான் வாழ்க்கைன்னு. ஆனால் ஒரு மனிதனோட உங்களுடைய 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 முழு உருவத்தையும் அது வந்து ஜட்ஜ் பண்ணிடும். உங்களோட த பேஸ் ஆஃப் யோர் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தா உங்களோட அடித்தளம் என்னது, ஃபைனான்சியல் எவ்வளோ இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கின்றது, அது ரொம்ப முக்கியம். வந்து பண நிர்வாகத்தில் இதை பற்றி நிறைய பேசலாம். நம்ம அடுத்த வாய்ப்பு எடுக்கும்போது பேசலாம். ஓகே, தொழில். இது நீங்க தொழில் செய்யணும்னா ஒரு முக்கியமான இது இருக்கு. நான் ஒரு ஸ்லைட்ஸ் போடுறேன் பாருங்க. ஓகே, அடையாளம். அடையாளம் நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு எந்த நிலையில கூட இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், எந்த சாதாரண சரி. அடையாளம். உன் பெயர் ஒரு அடையாளம், உன்னுடைய பெயர் ஒரு அடையாளம், உன்னுடைய தொழில் ஒரு அடையாளம், உன்னுடைய பிஸ்னஸ் ஒரு அடையாளம். அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பிராண்ட் இருக்கும். சில பேர் வந்து பிராண்ட் வச்சு பார்ப்பாங்க, சில பேர் வந்து லோகோ வச்சு பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு காலகட்டம் வரும்போதே நீ யாருன்னு மக்கள் முத்திரை குத்திடுவாங்க. ஓ, இவங்களா குளோபலா சொல்றோம். இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு நிறையா போகிறோம், நிறையா பிலிப்பீன்ஸ் போகிறோம், இந்தியா போகிறோம். இந்தியா பல மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க யாருன்னா எங்க நிறுவனம் என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து இவங்க யாருன்னு சொல்லிடுவாங்க. அதான் முத்திரை, அடையாளம் இருக்கு. வாழ்நாளில் வந்து உங்க பேரை வந்து நீங்க பதிக்கணும். சும்மா பேர் பதிக்கணும், என்னோட பேரை தெரிஞ்சுக்க வேண்டிய சொல்லலை. நான் பெயர் எதற்காக படிக்கணும்னாக்கா அதற்கான நீ உழைப்பு போட்டான் அடையாளம். நீ எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு முத்திரை இல்லாம இருக்கக்கூடாது. முத்திரைனாக்கா ஒரு உனக்குன்னு ஒரு என்ன செய்யறன்றது வெளிப்படையா சொல்லிடணும். சில பேர் காப்பீடு செய்வாங்க, சொல்ல தயங்குவாங்க, முடியாது. தான் செய்யும் தொழிலை, தான் செய்யும் துறையை துணிந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்பனா சொல்லாது. சொல்ற அளவுக்கு உன்னுடைய தொழிலை பத்தி சொல்ற அளவுக்கு துணிவு இருக்கு. நீங்க சொல்ல தயங்குறீங்கன்னா உன்னுடைய தொழிலை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாங்க வந்துட்டு எங்க நாடு பல நாடுகளுக்கெல்லாம் போணுச்சு, அதுல ரொம்ப முக்கியம். ஆனா நான் வந்து ஒரு விஷயத்தை இங்க சொல்லிடுறேன். சிம்பாலிக் சொல்லுங்க. சிம்பாலிக் என்பது வேறு. சிம்பாலிக்னாக்கா நான் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த இந்த இயக்கத்தை அது நான் சொல்லல. தொழிலுக்கா உனக்குன்ற ஒரு முத்திரை. ஐ டோன்ட் பிலீவ் அந்த சிம்பாலிக்ஸ். நான் அதை எப்பயுமே அது விரும்புறேன். அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு நான் எப்படி நான் ஒன்றும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அது என்னோட பொறுப்பு இல்லை. ஆனா பிராண்டு, உங்க பேர் என்ன தெரியுங்களா? உங்க பேருக்குன்னு ஒரு முத்திரை இருக்கு. பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்பதற்கு முன்னால உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இல்லையா உருவாக்கி. சாதாரண போய் முடிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் சிம்பாலிக் நான் விரும்புறதுனாக்கா அது ஒரு வந்து குறுகிய வட்டமாயிரும். இந்த தரப்பர் தான் வந்து இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற. அதனால நான் வந்து சிம்பாலிக்கு விரும்புறேன். நமக்கு வந்து பரவலான தொழில் வேணும், பரவலான மக்கள்கிட்ட பேசணும், பரவலா சிந்திக்கணும், பரவலான மக்களோட ஆதரவு. அந்த ரீதியில பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரியான சில இதெல்லாம் விரும்புறேன். இன்னொன்னு நான் ஒரு இதை விரும்புறதில்லை, ஐ டோன்ட் லைக் பி அ ரோல் மாடல். அதையும் நான் விரும்புறேன். ஏன்னா
சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஐ ஃபாலோ மை திஸ் ஒன், அது இல்லைங்க, தப்பு. அது ரோல் மாடல் என்பது நீ தான் ரோல் மாடல். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய செய்கை, உன் நடவடிக்கை எல்லாமே இது. சில பேர் சொல்லுவாங்க ஐ ஜஸ்ட் ஃபாலோ த ரோல் மாடல். ஏன்னா ரோல் மாடல்னாக்கா அவரோட கேரக்டர்லாம் உனக்கிட்ட வரக்கூடாது. இது நான் வந்து பெரும்பாலும் பல இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒன்று. என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஃபாலோ த ரோல் மாடல். எனக்கு ரொம்ப சொல்லுவேன், நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன், எங்கள் அப்பா முன்ன நடந்தும்போது நான் பின்னாலே ஸ்டாப்ஸ் வச்சு போனேன். நான் அவருடைய மனநிலை வேற, அவருடைய நாலேஜ் வேற. அவருக்கும் எனக்கு ஈடாகாது. ஏன்னா அதுக்கு மேலே அவருக்கு வேற நிலைங்க, அவரெல்லாம் உயர்ந்தாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு நிலை இருக்கு, ஒன்னுக்குன்னு ஒரு இது இருக்கணும். அதுதான் ரோல். நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க கண்டிப்பா அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு. அதான் சொல்லுவாங்க, உனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிக்கோ, அதுல நீ பயணிச்சு, ஆனா கவனமா, ரொம்ப கவனம் செலுத்து. எம்ஜிஆர் பாடல் வரும், உனக்கென்று ஒரு பாதை, அதுக்கு ஒரு பயணம். அதே மாதிரிதான் உன்னுடைய வியாபாரத்துக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கு. அதை நீ பயணிச்சு, ஆனா கவனமா செய். இன்று உள்ள காலகட்டத்துக்கு நிறைய கவனமா போக வேண்டிய காலகட்டம். ஆனா போட்டி போடணும்னு சொல்லுவேன். போட்டி கண்டிப்பா போட்டான். போட்டி என்பது வேறு. உன்னுடைய முழு ஆற்றல், உன்னுடைய உடல், உன்னுடைய திறமை எல்லாத்தையும் காட்டக்கூடிய இடம் வந்து களம். அதாவது அது வந்து களம். அந்த களம் என்னன்னாக்கா, அங்க வந்து போட்டி போடுற களம். வியாபாரத்துக்கு இருக்காரு, தொழில ஒரு களம் இருக்கு, தொழிலுக்கு ஒரு களம் இருக்கு. அதுல நீங்க வந்து போட்டி போட்டே ஆகும். என்னுடைய ஒரு முறை எல்லாம் டின்னர் போயிருந்தோம். என்னுடைய இன்ஜினியர் ஒருத்தர் வந்து எல்லாம் பேசும்போது அவர் சொன்னாரு, நான் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு அந்த வார்த்தை. அவர் சொன்னாரு, மனம் திறந்து சொன்னாரு, நான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஆள்கிட்ட நான் போட்டி போடணும் கேட்டேன். குட், போட்டி இருக்கணும். ஏன்னா அது களம். பொறாம இல்லை, அவங்க பிசினஸ் எடுக்கல, சொந்தமா தன் ஆற்றலை கொண்டு போட்டி போட்டே ஆகணும். எந்த ஒரு தொழிலும் சரி, நீங்க பிசினஸ் பண்றீங்க, எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, போட்டி இருக்கு. அவர் என்ன கேட்டார், நான் போட்டி பண்ற ஒரே ஆள் வந்து நீங்க தான். நான் உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் அதை சொல்லும் போது. ஏன்னா அதுதான் இது. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு நானே போட்டி போட்டேன். இந்த வருஷம் நான் எவ்வளவு பிசினஸ் செஞ்சேன், பத்தாது. இது பத்தாதுன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஆண்டும் எப்படி செஞ்சாலும் சரி, இது பத்தாது. எனக்கு நானே நான் போட்டி போட்டேன். போன ஆண்டு முடிஞ்சிச்சு. அது அந்த 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 நபர் இல்லை, இன்னைக்கு இல்லை. அப்படிதான் நினைப்பேன். அது நபர் வேற, இந்த நபர் வேற. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் நம்மளுக்கு குணாதிசயங்கள் மாறும், நிறைய மாற்றங்கள் வரும். அந்த பாதையில பாத்தீங்கன்னா, போட்டி போட்டா உனக்கு நீயே போட்டி. உனக்கு தெரிஞ்சு மற்றவர்க்காங்கன்னா அவரோட நீ போட்டி போடு. ஆனா பொறாமையோ எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அது தொடர்ந்து நான் சொல்றேன். ஏன்னா நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா, அது தொடர்ந்து முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் நான் உங்ககிட்ட நான் விளக்க சொல்றேன். விஷுவலைஸ் ப்ரோக்ராம். இது வந்து அந்த விஷுவலைஸ் ப்ரோக்ராம் என்பது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். நிறைய ஆர்டிகல்ஸ் நல்ல படித்து ஞானம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் வந்து விஷுவலைஸ் ப்ரோக்ராம். இது என்ன ஆகுனாக்கா, இது என்னன்னா கற்பனையை நிஜமாக்கும். ஒரு கற்பனையான உலகத்தை, அந்த கற்பனை உலகத்தை நிஜமாக்கும் ஆற்றல். தமிழ்ல வந்து அழகான ஒரு வார்த்தை இருக்கு. கற்பனை உலகத்தை நிஜமாக்குவது எப்படி, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் விஷுவலைஸ். எதுவாக நீ மாற விரும்புகிற, அதுவா நீ கனவு காணும். அதுவாக நீ வந்து உன் எண்ணத்தை விதைத்து விடுன்னு சொல்லு. சில இடங்களுக்கு போனீங்கன்னா, சில வெளிநாட்டுக்கு நாங்க போகும்போது அந்த நாட்டுல எப்படி போயிட்டு வரன்றத விஷுவலைஸ் பண்ணிடணும். நாளைக்கு உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நீ விஷுவலைஸ் பண்ண தெரியும். பகல் கனவு அதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன். கனவை பத்தி நான் பேசுறேன். ஐ டோன்ட் பிலீவ் அந்த கனவை பத்தி நான் பேச மாட்டேன். யாராச்சும் கனவு பேசணும்னா நிப்பாட்டுங்க.
அது ஐ டோன்ட் லைக் அந்த ட்ரீம் பற்றி சொல்லுவாங்க, இந்த கனவு கண்ட அந்த கனவு கண்ட, ஐ டோன்ட் பிலீவ் தட். கற்பனை என்பது உண்மை. இன்னைக்கு யாராச்சும் கற்பனை பண்ணா அந்த ட்வின் டவர் வந்திருக்காது, நிறைய பில்டிங்ஸ்லாம் இந்த உலகத்துக்கு நம்ம நாட்டில் வந்திருக்காது, இங்க மட்டும் இல்லை உலகமே மாறி இருக்கு. ஏன்னா இந்த விஷுவலைஸ் அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கு. எங்களுடைய வியாபாரத்தை நான் எந்த அளவுக்கு நான் விரிவாக்கம் செய்ய போகின்றேன் என்பதை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணிப்பேன். அதுல நிறைய நான் பார்ப்பேன். ஓ, இதோட இந்த கற்பனையோட இந்த கற்பனையை வந்து நிஜமாக்கும் ஆற்றலை வந்து நீங்க நிறைய ஆர்டிக்கல் எல்லாம் படிங்க, அது தெரியும். சில பயிற்சிகள்லாம் இருக்கு, போய் கலந்து அது எந்த சூழ்நிலையில செய்யணும்னு சொல்லு கலந்துக்கணும். இதை நீ வந்து ஒரு சில இடத்துல போயிட்டு சில மீட்டிங் போவோம், போற வரைக்கும் உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு படப்படுப்பாங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண ஆளா இருக்கும், என்னை விட அதிகமான நாலேஜ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இதுல இருக்கவங்க தான் அவங்களை நான் பார்ப்பேன். ஸோ நான் என்ன செய்வேன், அந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்துட்டு நான் வந்து அந்த முன்கூட்டியே நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் அனுப்பிடுவேன். இப்படிதான் இங்க இருக்கும், இப்படிதான் இருக்கும், உங்க கேள்விதான் கேட்பாங்க, இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நான் அந்த சூழ்நிலையில நான் எதையும் பார்க்கக்கூடியவங்க. கற்பனை நிஜமாக்கும் ஆற்றல், இது ஒரு நல்ல ஒரு தலைப்பு. இதை வந்து சில இடத்துல இருந்து மன நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அந்த மனதை நிர்வாகம் பண்ணி பல எண்கள் இருக்கு. ஆனா விஷுவலைஸ் ப்ரோக்ராம் கண்டிப்பா செய்யும். சமீபத்தில் 2-3 சக்சஸ் பீப்புள் தான் பேசுமா சொல்லுவாங்க, ஏய் வாட் இஸ் த ப்ராப்ளம் மேன், யூ டூ இதை கண்டிப்பா செய்யுங்க, நாளைய நாள் இன்னும் சிறப்பா இருக்கு, அடுத்த வாரம் சிறப்பா இருக்கு, அடுத்த மாதம் சிறப்பா இருக்கு, அடுத்த வருடம் சிறப்பா இருக்குன்னு சொல்லி. அதுதான் வந்து விஷுவலைஸ். அது நிறைய இருக்கு. நீ எதை நான் எப்பயுமே என்ன செய்யணும், அதை சாதித்து விட்டது போல் மாறணும். அதை வந்து நான் சாதிச்சுட்டோம், நானே மாறணும், என் தொழிலை கண்டிப்பாக நிறைவேறும் என்று நான் கனவு காணணும். அந்த காட்சி நான் போகின்ற இடம் ரொம்ப சேலஞ்சிங்கான இடம். எங்களோட ஃபீல் வந்து சாதாரண ஃபீல் இல்லை. எங்க கூட ஒரு சில பேர் இங்க வந்து மின்னியல் துறையில இருக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். இதோட மற்ற துறைகள் நிறைய பேர் இருக்காங்க. எந்த நிறைய ரொம்ப கஷ்டம். காலகட்டத்தில் வந்து மற்ற இனத்தவர்கள் ஆதிக்கம் கொண்ட ஒரு துறை வந்து இந்த மின்னியல் துறை. ஏன்னா நானே வந்து ஒரு 15 ஆண்டுகள் நான் வந்து இன்ஜினியரிங்கா இருக்கும்போது பல பேரை நான் வந்து பல சப்ளையரை பார்த்துருக்கேன், பல பேரை வந்து எங்க கூட பிஸ்னஸ் பண்றதை பார்த்துருக்கோம். ஒரு ஈகோஸ்டிக்கா ஒரு இதாக தான் நம்ம வழி நடத்துவோம். ஏன்னா அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுறோம். ஆனா இன்னைக்கு நாங்க வந்து அந்த துறையில இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் அதை எப்படி நாங்கள் வழி நடத்துகிறோம், என்ன மாதிரி அதை இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணணும். எனக்கு ஏறக்குறைய சில சமயம் இந்த மாதிரி கடினமான நேரத்தில் நிறைய வந்து கற்பனை இருக்கிறது. அந்த கற்பனை நிஜமாக்கும் ஆற்றல் இது பண்ணி இதை பற்றி நீங்கள்லாம் தெரியும். நான் பிறகு நம்பர் தரேன், நீங்கள் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் வந்து கலந்து பேசலாம், கண்டிப்பாக செய்யணும். அந்த மாதிரி நம்ம எண்ணம் போட்டுட்டு வரும்பொழுது அங்கே வந்து ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா அந்த வெற்றியோட இது வந்து கண்டிப்பா இது வந்து பிரபஞ்ச உண்மை, பிரபஞ்ச உண்மை. ஸோ இது தொடர்ந்து வந்து இப்ப ஸ்லைட்ஸ் இருக்கு, முக்கியமான இது பாருங்க. யார் எந்த தொழில் செய்தாலும், யார் எந்த தொழில் எந்த பிசினஸ் பண்ணாலும், அவர் சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் மனம் திறந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு வந்து 2 விதமான சிந்தனை இருக்கும். எப்பயுமே 2 விதமான சிந்தனை பாருங்க. இதான் எல்லார் மைண்ட்லயும் இது கண்டிப்பா இருக்கும். ஒரு நல்ல தொழில்துறை செய்யறவங்க இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படியே படிப்படியா வளர்க்கணும். நாளுக்கு நாள் வளர்த்து தன் பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சிருக்கிறவங்க வாழ்க்கை நிலையை நீங்க பாருங்க. பல இதுல வந்து சிக்கல்ல சிக்கி இந்த நெகட்டிவ் மைண்ட்ல உருவாக்கி இருக்கிற வாழ்க்கை நிலையை பாருங்க. கண் கூட நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்தை. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லார் மனுஷனுடைய ஒரு காட்சியை பார்த்ததுமே அவங்க சொல்லிடுவாங்க, ஐயோ இது என்னால முடியாது, இது என்னால முடியும், எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணும், எது இருந்தாலும் பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம ஒரு நபருக்கும் இது இருக்கு. ஆனால் எதுவாக மாறப்போகின்றாய் பொறுத்தாங்க. அப்படியே நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த சூழ்நிலையில நிறைய நெகட்டிவ் தாட் உங்களை சூழ்ந்து இருந்தால்
உங்களை வந்து சூழ்ந்து நான் அடுத்த ஸ்லைட் போடுறேன், அதை பாருங்க. பாருங்க, ரிமூவ் த பாசிட்டிவ் தாட், பி பாசிட்டிவ் தாட். ஒரு பலூன் மாதிரி போட்டுருக்கோம். இது என்ன தெரியுங்க செய்யும்? இதெல்லாம் வந்து எப்படி உள்ளுக்கு வந்துச்சு நீங்க ஆய்வு பண்ணுங்க. இந்த நெகட்டிவ் தாட் எங்க உங்களுக்கு வந்துச்சுன்னு, இது உங்களையும் அழிச்சு, இது வந்து நீங்க உங்களையும் அழிக்கும், உடன் உங்களுடைய வியாபாரத்தையும் அழிக்கும், உங்களுடைய தொழிலை எல்லாமே அழிக்கும். மறைமுகமல்ல, நேராவே தாக்கல் செய்யும். இதை கொண்டு ஒரு மனசன் வெளிப்படுத்திக்கிட்ட விதங்கள் இருக்க, பேசும்போது நிறைய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் தாட்னால ஏற்பாடு. நிறைய பேர் இது வந்து ஒரு மனிதனோட சக்சஸ் ஸ்டாரிக்கு இதெல்லாம் பின்னால ஒரு அடித்தளம் தெரிஞ்சும் அவங்களுக்கு தெரியலன்ற ஒரு இதுல இருப்பாங்க. இதுதான் இந்த தாட் வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும். ஏன்னா பழக்கம் வழக்கம், பழக்கம் வழக்கம், வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கையில வாழக்கூடாது. அடுத்து ஒரு சின்ன வீடியோ பண்ணுங்க. நிறைய வந்து பாடங்கள் என்னை பார்த்தது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. ஒரு நண்பர் மூலியமா தான் இந்த வீடியோ அனுப்பிச்சு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த நெகட்டிவ் தாட்னால அவங்க எந்த அளவுக்கு டவுன் ஆகும், மனநல பாதிச்சிருப்பாங்க, அவங்களோட மனநல பாதிச்சிருக்கும், உடல் பாதிச்சிருக்கும், எல்லா இதுவும் நடக்கும். ஆனா அவங்க வந்து சேஞ்ச் சார், வேற யாரும் மாற்ற முடியும், நீயா மாத்தினாதான். பாசிட்டிவ் ஆகி பாருங்க, நிறைய மாற்றம். நான் அதனாலதான் ஏன் வந்து பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நான் சொன்னாக்கா, இறைவன் நேரா வந்து யாரையும் வந்து எனர்ஜி கொடுத்ததில்லை, நிறைய வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது மனித ரூபமா தான். இந்த படம் வருதுல, நெகட்டிவா உள்ளவங்க போய் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஆளை போய் பாருங்க, பேசுங்க, எல்லாம் சரி. சரி, இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது பண்ணிட்டேன். ஓகே, இன்னொரு ஸ்லைட்ஸ் இருக்கு. தொழில் தொடங்குபவர்களுக்கு தொழில் தொடங்குபவர்களுக்கு வயது ஒரு பொருட்டே அல்ல. இது ரொம்ப முக்கியமான இந்த ஸ்லைட்ஸை பாருங்க. 10லேருந்து 20 வயசு வரைக்கும் ஒரு மாணவனா இருக்கான், 10 வயசுல குழந்தையா இருக்கான், சிறு வயசுனா இருக்கான், 30 வயசுலேருந்து அவன் வாழ்க்கை நடை மாறுது. 30 வயசுலேருந்து அவன் தொழில்துறை வியாபாரம் பண்றியோ வேலை செய்யறியோ ஏதோ ஒண்ணு நீ தொடங்கிதான் ஆகணும். நான் வந்து உன் வருமானத்துக்காக நான் பேசுறேன், உங்க வருமான நிலைக்கும் வாழ்க்கை நிலைக்காக பேசுறேன். வாழ்க்கை வாழ்வதற்கு இது வந்து என்ன செய்யும்னா, யார் ஒருவர் தன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே சரியா செயலிழந்தோ வயது கட்டுப்பாடு இல்லைங்க. உங்களுடைய வியாபாரத்தையும் பிசினஸ் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் தெரியும், வயது கூட உள்ளவர்கள் நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க, பல ஊர்கள் இருக்காங்க. ஏன் சிங்கப்பூர் நீங்க ஏர்போர்ட் போனீங்கன்னா வயதானவர்கள் தான் வந்து ஏர்போர்ட்ல வந்து வேலைக்கு அதிகமா வச்சு ரிட்டையர் ஆனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பல துறையில இருக்காங்க, கிராப் ஓட்டிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. வயதை நிப்பாட்டக்கூடாது என்பதற்காக. ஏன் நம்ம அண்ணன் ரைக்கா அவர்களே வச்சுக்கோங்க, அவருடைய வயசு 20 வயசுக்கு மேல அவரோட வாழ்க்கை நிலையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய இரு கண்கள் சரியா, உங்களுடைய விஷன் பார்வை சரியா இருக்கான்னு பாருங்க, கண்ணு பார்வை சரியா இருக்கான்னு பாருங்க, நட சரியா இருக்கான்னு பாருங்க, பேச்சு தடுமாற இருக்கான்னு பாருங்க, உடல் போதுமான அளவான சாப்பாடு இந்த வச்சு நீங்க பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உன் தொழில்துறைக்கு ரொம்ப பொருத்தம்.
இதை நீங்க வந்து கவனம் செலுத்தினீங்கன்னா உங்க தொழில்துறை வாழ்க்கை நிலை எல்லாத்துக்கும் பயன்படும். சரிங்களா? ஸோ அந்த சயின்ஸ் போட்டுச்சு. இப்போ வந்து இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. முக்கியமான இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்கு, நான் பேசிடுறேன். ஓகே, இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்கு. இது வந்து நான் என்னுடைய நிறைவு செய்யறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான சில விஷயம் நான் சொல்லிடணும். நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே எங்க எது பேசினாலும் அந்த பகிர்ந்துக்கும் போது நான் பேசும்போது வந்து நான் இந்த நன்றி உணர்வை பத்தி நிறைய சொல்லுவேன். அதுல நான் முதல்ல வந்து என்னுடைய ஆசிரியர் இருக்காரு, சுப்பிரமணியன் சார். சார் இருக்கீங்களா சார்? சுப்பிரமணியன் சார் இருக்கீங்களா சார்? சுப்பிரமணியன் சார் என்னுடைய ஆசிரியர் இருக்காரு. சரி, சரி, பரவாயில்ல. எனக்கு 10 வயதா இருக்கும்போது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் வந்து என்னை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா உருவாக்கும். நாங்க சும்மா தோட்டப்புறத்துல வந்து விளையாண்டு இருந்த காலகட்டத்தில் எங்க ஒருநிலைப்படுத்தினவர் வந்து எங்களுக்கு 10 வயது 12 வயசுல அந்தரா ஸ்கூல்ல தமிழ் ஸ்கூலுக்கு நான் ஒரே ஆள் தேர்வு செஞ்சு பார்ப்பேன். அப்பயே எனக்கு அவர் என்ன சொன்ன ஒரு திருவாசகம் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். என்னை கூப்பிட்டு வச்சுட்டு என்னோட காலு தொடைகள் 2 குத்துவாரு. ஏன்னா அவர் சொன்ன, நீ ஓட்டக்காரனாவே, நீ வந்து மர்சன் மேத்ரிஸ் பேர்ன்ஸ், அதனால வந்து அந்த மாதிரியான தரமான ஓட்டம் வச்சிருக்க, ஓட்டம் தொடங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அதுதான் நீ வேலையிலேயே நான் வந்து அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவரை வந்து அன்னைக்கு 10 வயதுல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலியமா போட்டினா என்னன்றதை வந்து வெளியிட்டு ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியன்றதை அவர் வந்து வலியுறுத்தின ஒரு அற்புதமான மனிதன். அதை தொடர்ந்து என்னுடைய 20 வயசுல வந்து டாக்டர் ராக்கன் அமரர் ஆயிட்டாரு. அவர் வந்து இறந்துட்டாரு. அவரு எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. இந்த இறப்புன்னு சொன்னா எனக்கு நம்ம டாக்டர் அப்பாடு நாயுடு வந்து ஒரு நல்ல வார்த்தை என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் என்னது நான் சொன்னாரு, that is another life சார். அப்புறம் ராவ் சார், டாக்டர் ராவ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் என்கிட்ட சொன்னாரு, பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேச சொன்னாரு ஏஜ் பத்தி. இதுல என்ன that is another life. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். அப்பனா வாழ்க்கை இன்னொன்று வந்து அதன் பிறகு தொடங்குது. அதை பத்தி அவர் கவலை இல்லாம சொன்னாரு. எதுக்கு சொல்றேன்னா, ஆசிரியர் இறந்த பிறகு நான் நினைவுல சொல்றேன். எனக்கு வந்து டாக்டர் ராக்கனர் வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. 20 வயசுல நான் தோட்டப்புறத்துலேருந்து நான் வந்து காலேஜ் சிரம்பான் போய் ஐடிஐல படிக்கும்போது ஐ லவ் அண்ட் சிம்பிளா வார்த்தை வரும், ஐ டோன்ட் நோ, ஐ கேனாட் டூ. எனக்கு தெரியாது சார், இந்த வேலை எனக்கு தெரியாது, சிம்பிளா சொல்லி எஸ்கேப். இது வந்து ஐ டோன்ட் நோ சார், தெரியாது சார், இன்னொன்னு எனக்கு முடியாது சார். பார்த்தாரு, இவனை திருத்தத்துக்கு தான் வழின்னு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாரு, இன்றையிலிருந்து உன் வாயில வந்து முடியாது தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. அவரை வந்து ஆம்பு வச்சுட்டு ஒரு வேலையை செய்ய தரல சார், முடியல சார் சொன்னேன். ஆம்பரை பிடிக்கிட்டார். நான் ஆம்பர்லயே அடிச்சிட மாதிரி. ஆனா அன்னைக்கு அடிச்ச மாதிரி ஒரு சொன்னேன். ஏன்னா இந்த தெரியாது முடியாதுன்னு சொல்வது வந்து நிறைய இந்தியர்களுடைய அது ஒரு வழக்கமாயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா தெரியாது. ஆனா அன்னைக்கு நான் முடிவு எடுத்தேங்க, என் வாயிலிருந்து எங்க நிறுவனம் சரி முடியாது தெரியாது ரொம்ப சீக்கிரம் சொல்லவே கூடாதுங்க சின்ன வரைக்கும். ஆனா ஒரு காலகட்டம் சில சூழ்நிலைக்கு வரும், தெரியாதுன்னா தெரியாது. ஆனா நான் என்ன செய்வேன், பணிவான் கூட கேட்பேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பேன். ஏன்னா தெரிந்து கொள்ளன்னு ஏக்கம் இருக்கு. ஒன்று முடியலன்னா சொல்லிடுவேன், இந்த இது என்ன பியாண்ட் மை லிமிட், பட் ஐ லைக் டு லேர்ன். கேட்பேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றேன். இது வந்து அடுத்தது வந்து இந்த நேரில் வந்து நான் ராக்கணும் எனக்கு தெளிவு 20 வருஷத்தில் பட்ட அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதை தொடர்ந்து இவரு என்னுடைய 40 வயசுல என் வாழ்க்கையவே திருப்பி போட்டார். எல்லாம் என்ன செய்யணும்னு தெரியாத காலத்துல ஒரு இந்திய சமுதாயம் வர்த்தக சமுதாயமா மாறணும்னு கேட்ட ஒரே குரல், நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் வேலை செய்ய போறோம், சரி நம்மளும் வர்த்தகரை இறங்கி பார்ப்போம்னு சொன்னார். அவர் சொன்ன குரல் அவர் வேறு யாரும் இல்ல, மாஸ்டர் கேப்ரியல் எஸ்எஸ். அவர் தான் வந்து
நான் சொல்லும் போதே நினைச்சேன் இவரோட பயிற்சி இறங்கி செய்யலாம். கடுமையான பயிற்சி. நான் போய் கடுமையாக கலந்துக்கிட்டேன். ஏன்னா என் உடன்பிறப்பு என் கூட எனக்கு தெரியும் இந்த பயிற்சியோடனால. நான் என்ன செஞ்சேன், அந்த பயிற்சியை முழுமையாக எடுத்தேன். நிறைய மாற்றம் செஞ்சேன். இன்று வரை ஏதாச்சும் அந்த மாதிரியான பயிற்சி வேணா எடுப்பேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நான் அதுலேருந்து எடுத்துக்குவேன். நிறைய படிப்பேன், நிறைய பேர் பழகுவேன், நல்ல பார்ப்பேன். இது போன்ற அவருக்கு உங்களுடைய நன்றி. உள்ளபடியே பார்க்கணும்னா அடுத்த வாரம் 18ஆம் தேதிக்கு ஈப்போல அவருடைய ஒரு ப்ரீவியூ ஒன்று இருக்கு. ஸோ அது வாய்ப்புள்ளவங்க வந்து காண்பீங்க. அது மற்றது அதை தொடர்ந்து வந்து அண்ணன் ரேகோ அண்ணன் 5 வருடம் கோவிட் டைம்ல வந்து வீட்டில் இருக்கும்போது அவர் தான் வந்து ஒரு 2 நல்ல உள்ளங்கள் மூலியமா நான் அவருடைய நட்பு கிடைச்சது. இந்த வாரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்பை எனக்கு குறுகிய நான் வாய்ப்பை பண்ணி நான் வந்து நிறைவு செய்யலான்னு இருக்கேன். அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் விரிவாக்கத்தோட சொல்றேன். இது கண்டிப்பாக ஏதோ ஒன்று கண்டிப்பாக நான் சொல்றேன். நான் இங்க வந்து ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. ஏன்னா மலையரசன் இருக்காரு. நான் இதுக்காண்டி சொல்லல, ஒரு 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 பேச்சாளர் வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து சொல்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கரெக்டானது சொல்லு. அதுல வந்து ரேக்கான ஏன்னா சொன்னார், இன்னைக்கு ரேக்கான வர்றது குறவா இருக்கும், நீங்க பார்த்து வழி நடத்துங்க. ஸோ இதுவரை என்னுடன் பேச்சு கேட்ட அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நேரம் கரெக்டா ஒரு என்னுடைய பகுதி நிறைவு நடக்குது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த இதில் நம்ம சந்திக்கலாம். நன்றி 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 நன்றி. இன்றைய பேச்சு மிக 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 அற்புதமான பேச்சு என்று சொன்னால் அது வந்து ஒரு சும்மா ஒரு முகமனுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு பயனுள்ள பேச்சாக அமைந்தது. எல்லா தொழிலிலும் வெற்றி பெற எல்லாராலும் முடியும் என்ற தலைப்புல வந்து தொழிலதிபர் சதாசிவம் ஈப்போவை சார்ந்தவர், நம்மளுக்கு நன்கு அறிமுகமானவர். ஆனா நிறைய விஷயத்த வந்து சொன்ன அவரு பேசின பேச்சுல நான் நிறைய குறிப்புகள் எடுத்து வச்சிருந்தேன். இவர் தேர்வு செஞ்சது வந்து மின்னியல் துறை, மின்னியல் துறையில வந்து அவர் உள்நாட்டுல மட்டும் அவர் வந்து சாதனை புரியல. ஒரு உண்மையை சொல்ல போனா நம்ம தமிழர்கள் மின்னியல் துறையில வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் வந்து அவங்க வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து நமது மதிப்புக்குரிய சதாசிவம் வந்து மாபெரும் வெற்றி அடைந்தது வந்து இங்க மலேசியா நாட்டில் மட்டுமல்ல, அவங்க வெளிநாட்டில் வந்து காப்பதிச்சு மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயமாக. அதெல்லாம் இன்னொரு விஷயத்த வந்து அவர் வந்து தொடக்கத்துல வந்து கொஞ்சம் மனநறிவு இல்லாத விஷயங்கள் வந்து எல்லா துறையிலும் இருக்கதான் செய்யும். அது வந்து இவரோட தொழில மட்டும் இல்ல, எல்லா. ஆனால் பிசினஸ், அதாவது சக்சஸ் பிசினஸ் சிஸ்டம் அப்படின்னு அவர் சொன்னார். இது வந்து அவரோட தொழிலுக்கு மட்டும் இல்ல, அனைத்து தொழிலுக்கும் வந்து அந்த சிஸ்டம் கண்டிப்பா நம்மளுக்கு வேண்டும். வழிமுறைகள். அப்புறம் தொடக்கத்துல வந்து சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கண்டேன் அப்படின்னு சொன்னார். ஃபெயிலியர்ஸ் என்பது வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் பார்வையில நம்ம பார்த்தா, பாசிட்டிவ் இன்டர்பிரேஷன்ல நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு சேலஞ்சாகவும் ஒரு சவாலாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய. அதாவது தோல்வி காணாம ஒரு சிறந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது. இது வரலாறுகள்ல நம்ம பார்த்தாவே தெரியும். வெற்றி வந்து பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்னார். அது பழக்கப்படுத்தி அது வந்து பழக்க வழக்கமாக மாற வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் வந்து அவரு சொன்னது வந்து அற்புதமான சில விஷயங்களாக இருந்தது. ஆகையால இன்னைக்கு ரேகோ சார் இருக்கிறார். ஆகையால வந்து இன்னைக்கு தொழிலதிபர் சதாசிவம் பேசுனதையொட்டி நம்ம ரேகோராஸ்த கருத்து கேட்டுட்டு அடுத்து நம்மளோட இங்க வந்தவங்க 35 வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரேகோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம். உள்ளபடியே கார்லயே உட்காந்துக்கிட்டு அவரோட ஐயாவோட பேச்சை கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி மிகச்சிறப்பாக அவரு பேசினார். ஒரு பயணத்துல இருந்து மாச்சாப் என்ற இடத்துல இருந்து தான் நான் ஜூம் கேட்டு இருந்தேன். மாச்சாப். அதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சு, அந்த பேச்சினாலே மக்கள் அடைகிற பயன், இதன் மீது நாம் எல்லாம் நம்பிக்கை வைத்திருப்பதால் தான் நிச்சயமாக இந்த ஞாயிறு பேச்சில் மிக சிறந்த பேச்சாளர்களை நாம் பேச வைக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய சதா அவர்கள்
இன்று பேசிய பேச்சு நிச்சயமாக எல்லாருக்கும் மிக பயனாக இருக்கும். அவர் ஒண்ணு சொன்னார் பாருங்க, இந்த தொழில் தான் நான் செய்கிறேன் என்று சொல்வதற்கான துணிச்சல் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் பாருங்கள். சில பேர் செய்றீங்களா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, இது நான் செய்யல என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேச்சிலே ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு வாக்கியம், ஒரு உணர்ச்சி, ஒரு உந்துதல் நம்முடைய மக்களுடைய மனங்களுக்கு சென்றாலே அது மிகப்பெரிய வெற்றி என்று நினைப்பேன். அந்த வகையில சதா அவர்கள் நாம் என்ன தொழில் செய்கிறோம் என்று சொல்வதற்கான துணிச்சல் வேண்டும் என்று சொன்னாரே, அதுவே இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. மலையா, நீங்கள் முழுமைப்படுத்தி விடுங்கள், பிறகு மற்றவர்களையும் பேச வையுங்கள். மிக சிறப்பாக சதா பேசினார்கள். சதா ஐயா, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் தொடர்பில் இருப்போம். மலையா, நீங்கள் மற்றவர்களை பேச சொல்லுங்கள். சிறப்பு. அகையால இன்னைக்கு நம்ம அதை குறிப்பிட்டது மாதிரி 35க்கு மேற்பட்டவங்க வந்தாங்க. அகையால யாராவது கருத்து சொல்லுங்க. இப்ப அதாவது யாரு இன்னைக்கு சதாசிவம் பேசுனதை ஒரு கருத்து பேசலாம். நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அகையால உங்களுடைய கருத்தோ இல்ல உங்களோட அனுபவத்தையே பகிர்ந்து கொள்ளலாம். இல்லது சதாத்தை ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்றாலும் கேள்வி கேட்கலாம். யார் முதல் கேள்வி கேட்கிறவங்க யாரு? நம்ம அருண் பிரபு ஐயா இருக்கிறாருங்க. வணக்கம் மலையரசன் சார். வணக்கம் அருண். நான் சதாசிவம் சார ஒரு 2-3 தடவை தான் சந்திச்சிருக்கேன். அவங்களுடைய பேச்சு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. முதல்ல சொன்ன அந்த லட்சியம் அலட்சியம்ங்கிற இது மனசுல பதிஞ்சது. அப்புறம் அந்த தள்ளி போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது நம்ம தள்ளி போடுறதுனால நிறைய நமக்கு இழப்புகள் வருதுங்கிறத நான் இன்னும் உணர்ந்திருக்கேன். தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்றைய பேச்சுல நான் அறிஞ்சிருக்கேன். முத்துரை சொன்னாங்க, நம்ம ரேகோ சார் சொன்ன மாதிரி, நான் இது செய்யறேன் அப்படின்ட்டு துணிச்சலா சொல்ல வச்சா அது நமக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு பாண்டிங் நமக்கு கிடைக்கும்னாங்க. இலக்க பத்தி சொன்னாங்க. நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் அந்த ஒரு வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க. ஒரு மனுஷன் சோர்வா வாரான், பாசிட்டிவான நம்ம சந்திக்கத்துல நம்ம அதை பாசிட்டிவா மாறிடுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணங்கள். இன்றைய பேச்சில் நிறைய விஷயங்கள் கிடைத்தது. நிச்சயமாக இதை என்னோட வாழ்க்கையிலையும் தொழிலையும் இதை செயல்படுத்துவேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அருண், சிறப்பு. அடுத்து நம்ம டாக்டர் அப்பராவ் இருக்கிறாரு. டாக்டர் சிட்னில இருந்து அவர் கருத்து சொல்லுவாரு. டாக்டர், நீங்க ஏதாவது சொல்லுங்க டாக்டர் அப்பராவ். இல்ல, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இன்ஜினியரிங் வேர்ல்டு ஏஐ is taking over all the functions. அது எப்படி நீங்க அடாப்ட் பண்ணுவீங்க அந்த நியூ சேஞ்சஸ்? அதான் அவர்கிட்ட கேக்குறீங்க. ரொம்ப முக்கியமா இந்த ஏஐ is changing all the world, in terms of mathematics, engineering, medicine, எல்லாம் சேஞ்ச் பண்ணுது. இன்னும் 2-3 வருஷத்துக்கு எப்படி அது சேஞ்ச் பண்ணணும்னு கேக்குறேன். சார், நிறைய மாற்றங்கள் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா நல்ல கேள்வி, இது அருமையான கேள்வி. அதாவது எதுனாக்கா மக்கள் பயனடையணும், அதனால அவங்க வளர்ச்சி அடையணும், ஒரு தனி மனிதன் மாறணும், அதனால சமுதாயமானோ அந்த வளர்ச்சி அந்த நாடே மாறதுக்காண்டி அவங்க கொடுத்த ஒரு தகவல். ஏஐ மட்டும் இல்லை, இந்த ChatGPT அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துட்டாங்க சார். அந்த ஏஐ ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய ஆய்வு கொடுத்துட்டாங்க. ஆனால் பயனீட்டுக்கு கொண்டுட்டு வரமா அதான் அது. இது என்ன செய்யுனாக்கா, ஒருத்தரை மனிதர்கள் தன்னைத்தானே சேலஞ்ச் பண்றதுக்கான வழிவகை. கொரியால அதிகமான படித்தவர்கள் நிறைய இருக்காங்க. அதனால அவங்க தற்கொலை பண்றது இந்த கொரியாக்காரங்க என்கிட்ட பகிர்ந்து கொண்டது. ஏன்னா எதனாலனா டூ டேலண்ட், ஒரு பாயிண்ட்ஸ் மார்க்ஸ் குறைவுனாக்க அந்த நாட்டுல மாணவர்கள் தற்கொலை அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்ப மாறி இருக்கலாம். எதுக்கு சொன்னா அந்த மாதிரி சேலஞ்சுக்கான இது கிடைக்கும். ஏன்னா மக்கள் மாற அடையணும். மின்னியல் துறையை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் சார். எங்கேயோ போகுது, இந்தியாவே மாறப்போகுது சார். இந்தியா நிறைய மாறுது சார், நிறைய சேஞ்சஸ் வரும். ஆனா பயணிட்டு கொண்டுட்டு வரணும். நாடு நிறைய மாற்றம் அடையுது. கண்டிப்பா மாற்றம் அடையும் டாக்டர். சொல்லுங்க டாக்டர், வேற ஏதாவது? ரொம்ப நன்றி சார்.
தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. சற்று சற்று முன்பு நண்பர் பேசுகின்ற பொழுது வந்து பல விஷயத்த வந்து இங்க அடிக்கோட்டிட்டு சொன்னாரு. ஆனா நம்மளோட வாழ்க்கையில கூட வந்து ஒரு மனிதன் வந்து கீழே விழுகுறான் அப்படின்னா, தடிக்க விழுகுறான் அப்படின்னா, அவன் பெரிய பாறைக்கல் தடிக்கு கீழே விழுக மாட்டான். சிறு சிறு கல் தடிக்கு தான் கீழே விழுவாங்க. அந்த அடிப்படையில வந்து அவர் வந்து சொன்னாரு, ஒரு அப்பாயின்மெண்ட்க்கு நம்ம போறோம். அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் முன்கூட்டியே போறதுதான் அந்த வெற்றியின் அடிப்படையை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒன்னொன்னு அவர் சொன்னது வந்து ப்ரொஸ்காஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுதல். இது ரெண்டுமே நம்ம வெற்றிக்கு எதிரியாக அமைகிறது. அப்ப இந்த அந்த கோ ஆன் டைம் ஆர் பிஃபோர் த டைம் அப்படின்னு நான் பார்க்க போது ஒரு விஷயத்தை இங்க பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கின்றேன். இப்ப வந்து கலைத்துறை என்பது வந்து நம்ம சாதாரண துறைன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கலைத்துறையில 55 வருஷமா ஆட்சி செஞ்சவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருடைய ஒரு பழக்கத்துல வந்து நான் கண்டு வியந்து போன ஒரு விஷயம் என்னன்னா, 55 வருஷத்துல அவர் ஒரு ஷூட்டிங் கூட தாமதமா போனது இல்லை. அப்ப ஜஸ்ட் இமேஜின் ஹவு சீரியஸ் ஒன் இஸ் ப்ரொஃபஷன்ல இருந்திருக்காரு. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொன்னது வந்து அந்த கஸ்டமர் பேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் தான் நம்மளோட எசெட். இன்னைக்கு வந்து சில துறையில வந்து கஸ்டமரை வந்து கிளைண்ட் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து லாயர் ஃபார்ம்ல வந்து அவங்க கிளைண்ட் சொல்றாங்க, இன்சூரன்ஸ் துறையில வந்து அவங்க கிளைண்ட் சொல்லுவாங்க. ஏன் கிளைண்ட் சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர் அவங்க நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அந்த நம்மளுக்கு கிளைண்ட் அறிமுகப்படுத்துறதுனாலதான் இந்த ரெண்டு துறையும் வந்து கஸ்டமர் அப்படின்னு சொல்றாங்க. வேற துறையில சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்சூரன்ஸ் துறையும் லா துறையும் வந்து கிளைண்ட் என்று சொல்றாங்க. அப்ப இதுதான் நம்மளுடைய அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அந்த மணி வேல்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னது அந்த சிங்கப்பூர்ல வந்து அந்த 5 காசு கீப் த சேஞ்ச், நான் எங்க உன்னோட 5 காசை வைக்கிறதுன்னு அவன் கேட்டான் தெரியுமா? அப்ப பாருங்க அந்த அந்த மணி வேல்யூ வந்து இஸ் நாட் சாதாரண விஷயம் இல்லை. அதனால அற்புதமா சொன்னாரு. அதனால வேற யாரும் இங்க பேச இருக்கிறீங்களா? நம்ம பத்மா அம்மா இருக்காங்க. பத்மா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா இன்றைய பேச்சையொட்டி? பத்மா இருக்கீங்களா? சார் நம்மளுடைய அல்லது வேற யாரும் பேசலாம். ஏன்னா எனக்கு தெரியல. நீங்க முன் வந்து பேசுங்க. பேசுங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் கொண்டு போலாம். அவரு குமார் குரு சார். குமார் சதாசிவம், ஹாய், கேக்குதுங்களா குரல்? குமார் வணக்கம். வணக்கம் குமார். வணக்கம் வணக்கம். குரு நான் மேபி 2 பாயிண்ட் சதா பேசினதை பிக்அப் பண்ணி இலாஸ்ட்ரேட் பண்றேங்களேன். ஒண்ணு வந்து ஹேவிங் த பிஸ்னஸ் ப்ராசஸ், இது ரொம்ப அவசியமான ஒரு ப்ராக்டிஸ், பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஒவ்வொரு வேலைக்கும் அந்த ப்ராசஸ் இருக்கும். ஒரு வேலையில தொழில நம்ம சிறந்து விளங்கணும்னா அந்த ப்ராசஸை பிடிச்சிக்கணும் ஃபேமா. ப்ராசஸ் அந்த ஒரு வேலை இப்போ நம்ம செய்ய வந்து 2 ஹவர் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உள்ள ப்ராசஸ். அதே வேலை மேபி 6 மாசம் சென்று நம்ம இன்னும் குறைந்த நேரத்தில் அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ இந்த பாயிண்ட் இஸ் வெரி வேலிட். ஒரு 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 சிஸ்டம் நம்மளுக்கு இருக்கணும், அதுதான் நம்மளை கொண்டு போவோம் கரெக்டா. இன்னொன்று வந்து ரிஸ்க். இந்த பிஸ்னஸ், எவ்ரி பிஸ்னஸ் ஹஸ் காட்ஸ் இட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ சதாசிவமோட இண்டஸ்ட்ரி செமி கண்டக்டர் வெரி டைனமிக்கா ஆன்லைன்ல போகுது. முன்ன அப்ஸ்ட்ரீம் செஞ்சாங்க, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் பேக்கிங் எல்லாம் 3Dல வந்துருச்சு. ஏஐன்னு சொன்னாருங்களே, டெக்னாலஜி ரொம்ப ஹெவியா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடந்து கொண்டிருக்கு. முன்ன வந்து ஓல்ட் ஸ்டைல் வந்து என்ன, பொருளை பார்த்து நம்ம வாங்குவோம். இப்ப எல்லாமே டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம மீட்டிங்கே இப்ப பாருங்களேன் ஆன்லைன்ல நடக்குது. இது நம்ம எதிர்பார்த்துக்கே மாட்டோம். கோவிட் வராத முன்னே நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போமா இந்த மாதிரி நடக்குன்னு? ஸோ we have to be prepared. We need to know how to use this kind of technology. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இட்ஸ் அ ரிமைண்டர் ஃபார் மீ எஸ் வெல். நான் வந்து எப்பொழுதும் பிஸ்னஸ் ப்ராசஸ்ல ரொம்ப கவனமா இருக்கேன். ஒவ்வொரு வேலையிலையும் 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் 7 ஸ்டெப்னு இருக்கும். இதை பிடிச்சிக்கணும். முடிச்சிட்டோமா 2வது ஸ்டெப்க்கு போவோம். ஸோ இது நம்மளை வந்து எக்ஸலன்ஸ்க்கு கொண்டு போவோம். இன்னொன்று வந்து வி மஸ்ட் நோ த ரிஸ்க் இன் அவர் ஓன் பிஸ்னஸ். எல்லா பிஸ்னஸ்லயும் ஓன் சேலஞ்சஸ் இருக்கு பாருங்க. இதை புரிஞ்சு நம்ம அதைப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கம்பீட் பண்ணணும்
அத சதாசிவம் அழகா விளக்குனாரு. தேங்க்யூ மச்சான். வணக்கம் வணக்கம் குமார், வணக்கம். வேற யாராவது முன் வரீங்களா? வணக்கம் வணக்கம் சார், நான் சந்திரசேகரன் பேசுறேன். வணக்கம் வணக்கம் டத்தோ. நான் டிரைவ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஓகே, எனிவே அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள். சதா அண்ணனுக்கு அவர் ஆல்வேஸ் வந்து பாக்குறப்பெல்லாம் வந்து மோட்டிவேஷனா தான் சொல்லுவாரு, இந்த மாதிரி இருக்கணும்னு. அதே மாதிரி இந்த சில மெசேஜ் எல்லாம் அந்த கீப் த சேஞ்ச், இந்த மாதிரி அவரோட டிட்டர்மினேஷன் வந்து வெரி ஹை பவர்ஃபுல். தேவோ அவரு கூட வந்து எப்போதும் பார்த்தாலும் மோட்டிவேஷனா பாசிட்டிவான வேர்ட்டு சொல்லுவாரு. வாழ்த்துக்கள்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, நம்ம அண்ணனும் சொல்லியிருக்காரு. ரேகோ அண்ணனுக்கும் நன்றி. அவர் இந்த ப்ரோக்ராம் வந்து பல வருடங்களா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரே ஒரு தளபதி பாருங்க நம்மளுக்கு. 5 ஆண்டு டத்தோ. 5 ஆண்டுகள் கோவிட்ல இருந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். எனிவே வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நல்லா விரிவுரை வந்து ரொம்ப சிறப்பா செய்வீங்க, உள்வாங்கி. குமரகுரு அண்ணனுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. டேக்கேண்ணே. 10 பேச முடியல, 1 பேசிட்டேன், அதுக்குதான் ரொம்ப நன்றி. நன்றியா, நன்றி நன்றி. ஓகே, வேற யாராவது பேச இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு நிறைவுக்கு வரலாம். நிறைவுக்கு வருவதற்கு முன் இன்றைய பேச்சாளர் நமது மதிப்புக்குரிய சதா அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? மீண்டும் ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா நான் மற்ற தகவல் சேர்க்கணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம். ஏன்னா கடந்த 5 வருடங்கள் நானும் ரேகோ ராசு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். ஏன்னா அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த இதை வந்து அவர் செஞ்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லை, இந்த புலத்தை வந்து நிறைய பேர்த்துக்கு நானும் வந்து இப்போலேருந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். யாராச்சும் வாரம் ஒரு முறை, நானும் எப்பயுமே சண்டே ஒரு காஃபி கலக்கி வச்சுட்டு அழகா உட்காந்து நிறைய விஷயம் கேட்பேன், வேண்டியது. ஏன்னா இது அப்படியே பழக்கமாயிடுச்சு, வழக்கமாச்சு. அது என்னோட வாழ்க்கைக்கு நிறைய ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். இந்த புலனத்தை மக்கள் பயன்பட வேண்டும். கண்டிப்பா இந்த தொழில்துறையில வந்து நிறைய பேர் வெற்றி அடையணும். சாதாரண வெற்றி அடையணும், உழைக்கணும். உழைப்பு தான் ஒரு மனிதன். மணி சார் யாரும் ஒருத்தங்க கை போட்டிருக்காங்க, செல்வ, அது கொஞ்சம் என்ன கேள்வி கேட்க போறாங்களா? கேட்டு பாருங்க சார். என்னுடைய இது அவ்வளவுதான். ஓகே, சிறப்புயா, சிறப்பு சிறப்பு. அதெல்லாம் வந்து மிக அற்புதமா சொன்னீங்க. இந்த விஷுவலைசேஷனை பத்தி எல்லாம் மிக அற்புதமாக பேசுறீங்க. வெற்றியை, நம்மளுடைய எதிர்கால வெற்றியை நாம் படம் பிடித்து பார்ப்பது எப்படி, அதான் விஷுவலைசேஷன் என்று சொல்லுவாங்க, தமிழாக்கம் அப்படின்னு. இன்னொரு அற்புதமான விஷயம், அதாவது ஏஜ் இஸ் நாட் த மேட்டர் டு ஸ்டார்ட் த பிசினஸ். இது நம்ம பல வரலாறு நம்ம பார்க்கலாம். வெளிநாட்டு வரலாறையும் பார்க்க வேணாம், நம்ம உள்நாட்டு வரலாறு பார்த்தாவும் போதும். இன்னைக்கு வந்து அங்கிள் லிங்கோத்தோம், த ஃபவுண்டர் ஆஃப் கெட்டிங் ஹைலண்ட், அவருடைய இந்த சிந்தனை, அவருடைய மைண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ணது வந்து அப்ப அவர் வயசு 56. உலகமே வந்து இன்னைக்கு பொழுது கொண்டு இருக்கிற கேஎஃப்சி அந்த கிராண்ட் மேன் வந்து 65 வயசுல ஆரம்பிச்சாரு. அப்ப வயசு இஸ் நாட் அ மெத்தட். நீங்க எப்படி சிந்தித்து செயல்பட போறீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் நிறைவாக ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல விரும்புறேன். இவருக்கு நன்றி உணர்வு இது எல்லோருக்கும் இருக்கு. நன்றி உணர்வு அதுதான் அடிப்படை ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றி காண்றதுக்கு. எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சதாவுடைய அனுபவத்தை வந்து இன்னைக்கு வந்து அவர் பகிர்ந்து கொண்டார் அப்படின்னா, இன்னைக்கு 30க்கும் மேற்பட்டவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அந்த செல்வம் அதுதான் சிறந்தது. இன்னைக்கு வந்து 1 மணி நேர பேச்சு சதாசிவத்தோட நாட் மிஸ்டேக்கன் 20 வருஷ அனுபவம் அப்படியே யூஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இதை நம்ம வந்து பயன்படுத்தி இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரம் நாம சார்ந்து இருக்கிற தொழில எப்படி வெற்றி காண போறோம், வெற்றி காண வேண்டும். அப்பதான் இந்த பேச்சாளருக்கும் பெருமை, ரேகோ ராசுக்கும் பெருமை, எல்லோருக்கும் பெருமை. ஆகையால அனைவரையும் வாழ்த்தி இன்றைய பேச்சு வந்து மன நிறைவாக அமைந்தது. ஆகையால இன்றைக்கு சதாவோட பேச்சு வந்து 1 மணி நேர பேச்சு அல்ல. இவர் அடுத்தடுத்து வந்து பேச வேண்டும். நீங்க போல ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ஊக்கமளிக்க வேண்டும், பலருக்கும் ஊக்கமளிக்க வேண்டும். இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு சதா போன்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க எல்லாம் வந்து ஒரு தூணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம் அனைவரும். நன்றி சார். நன்றி.